அட யாரா குறுக்கால வந்த கௌசிக் மாதிரி குறுக்கால வந்துகிட்டு இருக்கேன். மாடு எதுக்கு ஜல்லிக்கட்டு விளையாடுறாங்க? ஜல்லிக்கட்டு வந்து தமிழ் கலாச்சாரம்டா. அதனாலதான் எத்தனை தடைகள் போட்டாலும் இந்த விளையாட்டை விளையாடுறாங்க. அது மட்டும் இல்ல, விவசாயிகளா என்னைய தெய்வமா கும்பிடுறாங்க. ஓ அப்படியா? அது சரி, ஜல்லிக்கட்டுக்கு ஏன் ஜல்லிக்கட்டுன்னு பேர் இருந்துச்சு? ஆரம்பத்துல இந்த விளையாட்டு பேரு கல்லிக்கட்டுன்னு சொன்னாங்க. கல்லினா காசு, அது அப்படியே தமிழ்ல கட்டுறதுனால கல்லிக்கட்டுன்னு சொன்னாங்க. அது அப்படியே கல்லிக்கட்டுன்னு சொல்லி ஜல்லிக்கட்டு இருந்துச்சு. ஆமா, இவ்வளவு நாள் ஜல்லிக்கட்டுக்கு போயிட்டு வரியே, என்ன பரிசு தான் வாங்கிட்டு வர நீயே? எனக்கா அண்டா உண்டா கொடுப்பாங்க, அதையும் மாட்டுக்காரங்களே வச்சுக்கிறாங்க. ஒரு நாள் கூட எனக்கு அதுல தண்ணி கூட வச்சது இல்லடா. சரி விடு மாடு, கவலைப்படாத. டேய், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லு மாடு. சாணி போட்டிருக்கேன், அல்றியா? என்ன மேல பொங்கல் மாதிரி இருக்கு? பொங்கல் செஞ்சுட்டா எப்படி இருக்கு? இந்தா போய் சாப்பிடுவோம். சூப்பர், பொங்கல் வந்து செஞ்சுட்டாங்க. ஏய், இந்த இருக்கா பொங்கல்? சூப்பர் சூப்பர், இன்னைக்கு ஒரு புடி. இதுதான் சூப்பரா இருக்கு பொங்கல், வேற லெவல்ல இருக்கு. ஆமா, பொங்கல் எப்படி இவ்வளவு டேஸ்டா இருக்கு? ஸ்கிரிப்ட் இல்ல, அதனாலதான் இப்படி கேக்குறேன். ஸ்கிரிப்ட் இல்லனா இந்த மாடு போய் சாணி போட்டுருக்கு, சாணிக்கு வாயிருந்தால் போட்டு அத போய் சாவடிப்போ. அம்மா டுமால் அம்மா டுமுக அம்மா டுமால். மெதுவாடா, நாய் கடிக்கிற மாதிரி கொதறற. சும்மா இரு. எப்படி பொங்கல் விட்டு வரேன்? அது எப்படி பொங்கல் பண்டிகை அப்ப மட்டும் உன்னை தூக்கிட்டு வந்துடுறாங்க? சரி சொல்லு. பொங்கல் அப்பதான் என்னை வந்து அறுவடை பண்றாங்க, அதனாலதான் பொங்கலோட சேர்த்து என்னையும் சாப்பிடுறாங்க. சரியா? வாவ்.